சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மகேஷ் சார், காப்பி. நான் உன்னை திட்டிட்டேன்னு கோவமா? பொய் சொல்லாத. நீ நார்மலா இருந்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? என்ன பாரு ப்ளீஸ் ஆனந்தி, ஒரு நிமிஷம் என்ன பாரு. இந்த காஃபியை வேற யார்கிட்டயும் வாங்கி குடிக்க முடியாம நான் உன்னை கொண்டு வர சொல்லல. நான் நினைச்சா 1000 காஃபி என் டேபிள்கே வரும். ஆனா உன்னையே காஃபி போட சொல்லி உன்னையே கொண்டு வர சொன்னா அதுக்கு காரணம் இருக்கு ஆனந்தி. எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து வந்து எனக்கும் என் ஃபேமிலிக்கும் நீ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. உன்னையும் என் ஃபேமிலியில ஒருத்தியா தான் நான் பாக்குறேன். உன் கூட நான் க்ளோஸா பழகுறேன். அது மட்டும் இல்ல, தினமும் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என் லைஃப்ல எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட நான் ஷேர் பண்றேன். அதே மாதிரி நீயும் என்கிட்ட உன் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவன்னு நான் நம்பினேன். ஆனா உன்னை சுத்தி இவ்வளவு பிரச்சனை நடந்தும் நீ என்கிட்ட அதை மறைச்சிட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு ஆனந்தி. அந்த வழியில தான் நேத்து நான் ரொம்ப ஹார்ஷா பேசிட்டேன். உன்கிட்ட கோவப்படுறதுக்கான உரிமை எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கோவப்பட மட்டும் இல்ல சார், நான் தப்பு பண்ணா என்னை அடிக்க கூட உங்களுக்கு உரிமை இருக்குது. நானும் எங்க குடும்பத்துல ஒருத்தராதே உங்களை பாக்குறேன். அப்புறம் ஏன் ஆனந்தி இந்த அழக விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்ச? உன் முகத்தை பாரு ஆனந்தி, இதுவா நீ? கண்டிப்பா இல்ல. ரொம்ப தெளிவா தைரியமா எதையும் பளிச்சுன்னு முகத்துக்கு நேரா துணிச்சலா பேசுற, எந்த போலித்தனமும் இல்லாம சிரிச்ச முகத்தோட இருந்த ஆனந்தியதான் நான் உங்க ஊர்ல பார்த்தேன். ஆனா இப்போ அந்த ஆனந்தி எங்க? ஏதோ எல்லாத்தையும் இழந்து குற்ற உணர்ச்சியோட வாழ்க்கையில சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நிக்கிற ஆனந்தியதான் நான் இப்ப பாக்குறேன். என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல ஆனந்தி. உன்னோட சிரிப்ப, உன்னோட சந்தோஷத்தை, உன்னோட இன்னோசென்ஸ கொன்ன ஒரு ஃப்ராட் தான் நீ லவ் பண்ண. அந்த அழக ஒரு பொய். உன் வாழ்க்கையை அழிக்க வந்த மாயாவி அந்த அழக. உன்னை அழிக்க நினைச்ச அந்த அழகனை உன் மனசுல இருந்து நீ மொத்தமா அழிச்சிரு. அப்படி ஒரு ஆளை நீ பார்க்கல, நினைக்கல, ஏன் கேள்வி கூட படலன்னு நினைச்சுக்கோ. உன்னை நேசிக்கிறவ, உனக்காக வாழ்றவ இப்படி மறைஞ்சிருந்து எதையும் சொல்ல மாட்டான், செய்ய மாட்டான். அவன் தினமும் உன்னை பார்க்கணும்னு நினைப்பான், உன் கூடவே இருக்கணும்னு நினைப்பான், உன் கூட பேசணும்னு நினைப்பான். அப்படி ஒருத்தன் புதுசா பிறக்க போறதில்ல, ஏற்கனவே பிறந்திருப்பான். அவன் உன் கண்ணு முன்னாடியே இருப்பான். ஒரு நாள் நேருக்கு நேரா உன் முன்னாடி வந்து நின்னு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் கூட வாழ்நாள் முழுக்க வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவான். உன் அப்பா அம்மா சம்மதத்தோட ஊர் அறிய உன்னை கல்யாணம் பண்ணிப்பான். அவன் மட்டும்தான் உண்மை, அவன் காதல் தான் உண்மை, அவன் உன் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மை, நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற அவனோட நேசம் உண்மை. மத்தது எல்லாமே போய் இனிமே உன் வாழ்க்கையில போலிய பார்த்து ஏமாறாத ஆனந்தி. ஆனா உன் ஆனந்தி, அவன் இனிமே வரமாட்டான். அவன் போய் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் தூக்கி போடு. எப்பவும் போல பழைய ஆனந்தியா சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாயிரு.
அதான் எனக்கு வேணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, உன் கூட நான் இருப்பேன். இனி எதை பத்தியும் கவலைப்படாத. தைரியமாயிரு ஆனந்தி. புரிஞ்சுதா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அன்பு. 2 நாளாக ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் கொடுக்க முடியல. உங்களுக்கே தெரியும் ஆனந்தி பிரச்சனை. அதான் சார், கருணாகரன் சாரும் இன்னைக்கு லீவு. அதான் நானே கொடுத்து சைன் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் சார். கொடுங்க. சார் ஒரு சின்ன ஹெல்ப் சார். என்ன அன்பு? எனக்கு இன்னைக்கு லீவ் வேணும் சார். என்ன அன்பு, கருணாகரன் சார் வரலன்னு சொல்ற? நீயும் இல்லைன்னா எப்படி? அதுவும் ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டு லீவ் கேக்குற? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம் சார். என்ன அன்பு, வீட்ல ஏதாவது இஷ்யூவா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சந்தோஷமான விஷயம்தான் சார். அப்படின்னா சொல்லுங்க, நானும் சந்தோஷப்படுறேன். நாளைக்கு ஆனந்திக்கு பர்த்டே சார். அதுக்கு தான் சார் லீவ் கேட்டேன். ஹே, வாட் a சர்ப்ரைஸ். நிஜமாவா அன்பு? ஆமாம் சார். ஆனந்தி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணுங்கிறதுக்காக ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸு நான் எல்லாரும் சேர்ந்து அவங்க அப்பா அம்மாவை ஊர்லேருந்து வர வச்சிருக்கோம் சார். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆயிடுவாங்க சார். அவங்கள பிக்கப் பண்ண போகணும். இங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு அப்படியே லீவ் கேட்டு போகலான்னு வந்தேன் சார். வாவ் அன்பு, யூ ஹவ் டன் a wonderful thing. ஆனந்தி கிட்ட கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருந்தேன். அப்ப கூட ஆனந்தி பர்த்டே பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே. ஆனந்தி இப்போ இருக்கிற நிலைமையில பர்த்டே பற்றிலாம் யோசிக்க முடியாது சார். எஸ், யூர் ரைட். நானும் ஆனந்தியை கூல் பண்ண என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஆனந்தி அவங்க அப்பா அம்மாவை பார்த்தா கண்டிப்பா பெட்டரா ஃபீல் பண்ணுவா. அன்பு, ஆனந்தியோட இந்த பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனந்திக்கு நேத்து வரைக்கும் நடந்த எல்லா பேட் இன்சிடென்ட்டையும் அவ மறக்கிற அளவுக்கு இது கிராண்டா இருக்கணும். அப்போ நான் லீவ் எடுத்துக்கலாமா சார்? கிராண்டட் மேன். நீ பண்ணிருக்கிற சர்ப்ரைஸ்க்கு உனக்கு இன்சென்டிவே கொடுக்கலாம்.